அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி 5ஆம் நாளன்று பஞ்சமி திதி அன்று வராகினிக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் சகல செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நவராத்திரி பஞ்சமி நாள். இந்த நாளன்று முதலாக வழிபாடு செய்யணும் அப்படி விருப்பப்படுறவங்க கட்டாயமாக இந்த பதிவை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். மற்றும் நமக்கு பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்னதாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பணம் சேரும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணம் சேர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கவலை. அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த நவராத்திரி பஞ்சமி திதி என்று வராகி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு சேனலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 7ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. திதி முழுவதுமே நமக்கு இருக்கின்றது. மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகியம்மனுடைய படமும் சிலை இருக்குன்னா அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி மலர்கள், தாமரை மலர்கள் மற்றும் வாசனை மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைங்க. பஞ்சமி தினத்தன்று வராகியம்மன் படம் வைத்திருப்பவர்களோ சிலை வைத்திருப்பவர்களோ அன்றைய நாள் சுத்தப்படுத்திட்டு, ஏன்னா அவங்களுக்கு உகந்த நாள் பஞ்சமி தான், அதை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது, அல்லது வெற்றிலை தீபம் அல்லது மருதாணி இலை தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது. மருதாணி இலை கிடைக்கும் அப்படி இருப்பவர்கள் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை எடுத்துட்டு ஒரு தாம்பழத்தட்டில் பரப்பிட்டு பச்சை கற்பூரம் துண்டு போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மற்றும் நிறைய தீபங்கள் இருக்கின்றது. நமக்கு எந்தெந்த தீபம் விருப்பப்படுறோமோ அந்த தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். வளர்பிறை பஞ்சமிக்கு ப்ளஸ் நவராத்திரி இருப்பதனால் நீங்கள் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். தேங்காய் தீபம் தேய்பிறை பஞ்சமிக்கும் ஏற்றலாம், வளர்பிறை பஞ்சமிக்கும் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் உங்களால் என்ன தீபம் முடியுதோ அதை ஏற்றி வைத்துக்கோங்க. நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. காலையில் அதாவது திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். அதாவது விரதம் இருப்பவர்கள் பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், அல்லது நீங்கள் ஒருவேளை உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலை ஏதாவது இட்லி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்துட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. சுவாமிக்கு வைக்கிற நைவேத்தியத்தை கூட நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சுவாமிக்கு சாதம் வைக்கிறீங்க, ஏன்னா நாளை தினம் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இருப்பதனால் லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பால் பாயசம், ஏன்னா அந்த நாள் மிக சிறப்பான நாள். துர்க்கை அம்மனுக்கு மிகவும் சிறப்பான, அதாவது சாரதா நவராத்திரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வாங்க. 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை, அடுத்து சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறதுனால் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த நவராத்திரியில் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் இந்த நாளன்று நம்ம சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் நம்மளால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வைத்து வழிபாடு செய்யலாம். செய்துட்டு நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ, அதாவது ஒரு 11 ரூபாய் கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிவிட்டு பூஜை செய்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு 11 ரூபாய் அல்லது 101 ரூபாய், 501 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு 11 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகியம்மனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. எனக்கு நல்லா பணம் சேர வேண்டும், கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிட்டு ஒரு வெள்ளி மஞ்சள் எடுத்துக்கோங்க, அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் சேர்த்து வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூர துண்டு மட்டும் நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு முடிச்சு போல் கட்டி சுவாமியை பார்த்துக்கிட்டே வச்சுருங்க. எனக்கு நல்ல பண வரவு அதிகரிக்க வேண்டும் தாயே அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க. வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தொழில் வச்சுருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா தொழில் வந்து நல்லா சிறப்பாக போகணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அன்றைய நாள் இரவு முழுவதும் வராகியம்மன் படத்துக்கிட்டே அல்லது சிலைக்கிட்டே வச்சுருங்க. வைத்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் உங்கள் தென்மேற்கில் உங்களுக்கு வந்து பீரோல் இருக்கின்றது அப்படின்னா தென்மேற்கில் அதை வச்சுருங்க. ஒருவேளை எங்களுக்கு வந்து தென்மேற்கில் வந்து பீரோல்லாம் கிடையாது, அது எங்களுக்கு ஒரு பெட்ரூமாக இருக்குது, அந்த இடத்துல பீரோல் கிடையாது, கட்டில் தான் இருக்கின்றது அப்படி இருப்பவர்கள் வந்து தென்மேற்கு மற்ற ரூமில் தென்மேற்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம வந்து தென்மேற்கில் பகுதியில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து தென்மேற்கில் எது வச்சாலும் நமக்கு வந்து பல மடங்கு நமக்கு சேரும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து பீரோல் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து மற்ற மூலையில், அதாவது மற்ற ரூமில் வந்து தென்மேற்கு திசை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ கிச்சனை கூட எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து கிச்சனில் வந்து சமையல் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது என்னது கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து தென்கிழக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கு நேராக, அதாவது அதுக்கு நேராக ஆப்போசிட் வந்து நமக்கு தென்மேற்கு, அதாவது நம்மளுடைய முதுகு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செவர் வந்து தென்மேற்கு. சரிதான் நினைக்கிறேன், தென்மேற்கு. நீங்கள் அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே செல்ஃப் வச்சுருப்போம் அந்த இடத்துல, அதாவது நம்ம கடுகு டப்பா வைக்கிறதுக்காக செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஓரத்தில் வந்து வச்சுருங்க. அதாவது தென்கிழக்கு புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 4 திசை வந்து தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு மற்றும் நமக்கு வந்து அடுத்து என்ன திசை, வடகிழக்கு, அதுக்கப்புறம் வந்து வடமேற்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 திசை இருக்கும். அதில் வந்து தென்கிழக்குக்கு நேராக சமையல் கட்டில் வந்து தென்கிழக்குக்கு நேராக நமக்கு தென்மேற்கு அந்த அறையில் இருக்கும், அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ வந்து நமக்கு 4 மூலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மூலையில் தென்மேற்கு உங்களுக்கு நல்லா வந்து பீரோவில் அமைந்திருக்கின்றது அப்படின்னு நீங்கள் வந்து பீரோவில் வச்சுக்கோங்க. இது தென்மேற்கில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கையில் வந்து பணம் வந்து ரொட்டேஷன் அதிகரிக்கும், கையில் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எடுக்கவே வேண்டாம். ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து அந்த பைசாவை எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சேமித்து வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு பூஜை பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அந்த மஞ்சள் எடுத்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மறந்துடாதீங்க, தென்மேற்கில் தான் இந்த மூட்டையை நீங்கள் வைக்க வேண்டும். எனக்கு தென்மேற்கில் வைக்கிறதுக்கான தோதே எனக்கு இல்லை அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. உங்களுக்கு எங்கனக்குள்ள பூஜை அறை இருக்கோ அந்த இடத்துல, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தென்மேற்கில் கூட பூஜை அறை அமைந்திருக்கும். அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு சில பேருக்கு பெட்ரூம் இருக்கும், அது அந்த இடத்துல நீங்கள் வந்து பீரோ வச்சுருந்தீங்கன்னா அங்கே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமை காலையிலே எழுந்திரிச்சிட்டு நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் மாலை நேரம் மட்டும்தான் நான் பூஜை பண்ணுவேன் அப்படி இருப்பவர்கள் மாலை நேரம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நிலைவாசலுக்கு வந்து ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. நம்ம வந்து நிலைவாசலுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுவது ரொம்ப நல்லது. அதாவது நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பூக்களால் அந்த நிலைவாசலை வந்து ரொம்ப அலங்காரம் செய்திருப்பாங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், ஒரு அழகுக்காக நீங்கள் வைத்திருக்கலாம். அப்படியே வைத்திருந்தாலும் அது கூட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லிகை பூவை கொஞ்சம் நீங்கள் வச்சா கூட போதும். அப்படி இல்லைன்னா கதம்பம் வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய நிலைவாசலில் தான் நம்மளுடைய தெய்வம் இருக்கும், மற்றும் நமக்கு வந்து குலசாமி அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கின்றது. நல்லது எல்லாமே நமக்கு நிலைவாசல் மூலமாக தான் வரும் அப்படிங்கிறது இருப்பதனால் நிலைவாசலுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது நிலைவாசலை தலைவாசல் சொல்லுவாங்க. தலைவாசல் சிறப்பாக அமைந்திருந்தாலே நம்மளுடைய தலை எழுத்தும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் நம்ம வந்து நிலைவாசலை கொஞ்சம் கவனிப்பது ரொம்ப நல்லது. அதற்கடுத்து நம்ம வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு தெளித்து விடுங்க. சாணம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது. கிடைக்காதவர்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நீங்கள் தெளித்து விட்டு மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து பூஜையில் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யும்போது ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க. தண்ணீர் வைத்துட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் சந்தனம், லைட்டாக குங்குமம், சும்மா ஒரு பிஞ்சளவு எல்லாமே போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ போட்டுட்டு அந்த நீரை வந்து துளசி இருந்தால் துளசி கூட போட்டுக்கோங்க. அந்த நீரை வந்து நீங்கள் சுவாமி கும்பிட்டு போகிறோம் வீடு முழுவதும் நீங்கள் அங்கங்கே லைட்டாக வந்து தெளித்து விட்டுக்கோங்க. வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து முதலாக பூஜை செய்யணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து நாளை தினம் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நவராத்திரியாக இருப்பதனால் முதலாக வழிபாடு செய்வர்கள் இப்போ வந்து சுவாமிக்கு வந்து நான் சிலை வாங்கலை, படம் வாங்கலை, அப்படி இருப்பவர்கள் நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இதில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் முதலாக வழிபாடு செய்ய போகிறேன், அன்னைக்கு மட்டும் வழிபாடு செய்யலாமா இல்லைன்னா நான் சுவாமி தினமும் வழிபாடு செய்யணுமா அப்படின்ட்டு.
இங்கே விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எப்போது வழிபாடு செய்யணுமோ அப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ சிலை வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தினமும் சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இப்போ படம் மட்டும்தான் இருக்குது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் பஞ்சமி தினத்தன்று சுவாமிக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து நான் தினமும் வராகி அன்னைக்கு விளக்கேற்றணுமா அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வராகி அம்மன் படத்திற்கு முன்னாடி தினமும் ஒரு விளக்கேற்றலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம வீட்டில் நிறைய சுவாமி படங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதே போல் வந்து வராகியம்மன் படத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜையில் எத்தனை விளக்கு நீங்கள் பொதுவாக ஏற்றுவீங்களோ அத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமும் நீங்கள் பொதுவாக வைத்துக்கொள்ளலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம தினம் தினம் சுவாமிக்கு வந்து நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம படம் வச்சுருந்தோம் அப்படின்னா சிலை வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும். நீங்கள் பொதுவாகவே வைக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம தினமும் சுவாமிக்கு தனியாக நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறது நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் வந்து வராகியம்மன் படமும் சிலை இருக்குன்னா நம்ம தினமும் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். நம்ம பொதுவாக வைக்கலாமே தவிர இந்த சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் அந்த சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் அப்படி கிடையாது. நம்ம பொதுவாக நம்ம பண்ணுறதான் பார்த்திங்கன்னா எல்லாமே. இப்போ பஞ்சமி அப்படின்னா நமக்கு வந்து வராகியம்மனுக்கு மட்டும்தான் உரிய நாள். அப்படின்னா வராகியம்மனுக்கு பிடித்ததை நம்ம வந்து அன்றைய நாள் வந்து பூஜையில் பொதுவாகவே அந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்தந்த கடவுளுக்குரிய நெய்வேத்தியத்தை வைத்து நம்ம பொதுவாக வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து தினமும் நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க அப்படி விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படி இருப்பவங்க நீங்கள் பொதுவாக எல்லாருமே அன்றாட தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அதே போல் வந்து குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுகிறீங்க அப்படின்னா அந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் பஞ்சபத்திரத்தை தண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. எளிமையானதான். நீங்கள் வந்து அன்றாட சுவாமிக்கு வந்து வராகியம்மனுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுல பஞ்சமி தினத்தன்று மட்டும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுவோமே தவிர மற்ற நாள் நீங்கள் அன்றாட விளக்கேற்றி வைக்கிற மாதிரி தான். நம்ம கட்டாயமாக தினமும் வந்து பூஜையில் விளக்கேற்றி வைக்கணும். வராகியம்மன் படம் சிலை இருந்துச்சு அப்படின்னா தினமும் விளக்கேற்றி வைப்பது மிக மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை என்னால் பராமரிக்க முடியாது செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒன்று தவறு கிடையாது. நம்ம தினமும் அன்றாட வீட்டில் வந்து விளக்கேற்றி வைப்பதும் மிக மிக நல்லது. இப்போ அந்த மாதவிடாய் அந்த 5 நாட்கள் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஊருக்கு போனீங்கன்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு. முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமானது ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தது. நான் போன பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு தீட்டை பற்றி நான் வந்து பதிவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. 30 நாள் கழித்து நான் வந்து இப்போ வராகி அன்னைக்கு வந்து வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ நம்ம அதை தாங்க பார்க்கணும். நம்ம வந்து நான் அந்த பதிவிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து பொதுவான கருத்து தான் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. அதனால் நம்மளுடைய வீட்டில் பெரியவங்ககிட்ட யார்ட்டா கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டாளங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை வராகியம்மனை பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் மாதம் நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னு என்னால் செய்யாமல் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு விளக்கேற்றி வைத்து எளிமையாக நீங்கள் பூஜை செஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் பண்ணுறதை விட எளிமையாக பூஜை செஞ்சுக்கோங்க. 30 நாள் ஆயிடுச்சு விளக்கேற்றலாமல் தாராளமாக விளக்கேற்றலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்க. ஒன்று தவறு கிடையாது. ஒரு சில பேர் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடம் வரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இந்த 1 வருஷம் வரை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில ஃபேமிலிக்கு தான் அது வந்து சூட் ஆகுது. எல்லாருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா 30 நாள் பொதுவான இது 30 நாள் எடுத்துப்பாங்க. 30 நாள் கழித்து வந்து நம்ம சிம்பிளாக தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போக மாட்டோம் மற்றும் நம்ம வந்து ஒரு பெரிய கோவிலுக்கு போக முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வீட்டிலே இருந்தபடி எளிமையாக வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அதைப்படி வந்து முழு திருப்தியோடு பண்ணுங்கள். ஒன்று தவறு கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் பூஜை செஞ்ச பிறகு உங்களுக்கு ஒன்றும் இது தப்பாக எதுவும் தெரியல, நல்லா திருப்தியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யார்ட்டாவது வந்து கேட்க முடியும், உங்கள் சொந்தக்காரங்கிட்ட யார்ட்டாவது வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னா கேட்டு பாருங்கள். நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணலாமா, சுவாமிக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டலாமா, நைவேத்தியம் பண்ணலாமான்னு கேட்டு பாருங்கள். இல்லை நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யாராவது சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. 1 வருடம் வரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது 3 மாதம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு 3 மாதம் தான் அடப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கு வந்து மாறுபடும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படி
எளிமையாக வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதனால் முடிந்த அளவுக்கு எளிமையாக மட்டும் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு வந்து போகாமல் தவிர்ப்பது கொஞ்ச நாளைக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து மலை கோயிலுக்கெலாம் போகக்கூடாது. ஒரு வருடம் திரும்ப வரை மலை கோயிலுக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த இறப்பு தீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் இது இருந்தாலும் அவங்கவுங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை என்றால் வந்து ஏதாவது அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து யாராவது நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீ இப்படி பண்ண அதனால தான் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பெரியவங்க வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்முடைய சொந்தம் அவங்கக்கிட்ட நமக்கு வந்து விசாரித்து கொள்ளலாம். மற்றபடி வந்து தப்பு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய மனசு போல் நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். கொஞ்சம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து கடைபிடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுபடின்னு தான் நம்ம கடைபிடிக்க முடியும். நேற்று அந்த பதிவு போட்டு கொஞ்சம் எனக்கு கவலையாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தெளிவாக தான் இருந்திருக்கீங்க, நான் தான் உங்களை குழப்பி விட்டுட்டனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீல் இருந்தது. அந்த கமெண்ட்டில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை குழப்பி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மனசுபடி எல்லாம் பண்ணுங்க. எனக்கு வந்து தெரியாது இல்லையா, ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொன்றும் மாறுபடும். நான் வந்து நேற்று அந்த வீடியோ பேசியிருக்கக்கூடாது, எதுவும் அந்த இறப்பத்திட்ட பற்றி பேசியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசினால தான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை நல்லா குழப்பி விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. மன்னிச்சுக்கோங்க, அது நான் பொதுவான கருத்தாக தான் நான் சொன்னேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.